பொதுமக்கள் இன்றும் வங்கிகளில் பணம் எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அது குறித்து பிராட்வேயில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். வங்கிகளில் பணம் எடுப்பவர்களுக்கு கைகளில் மை வைக்கப்படும் திட்டம் துவங்கிவிட்டதா? இன்று காலை வரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசிடமிருந்து தேவையான வழிமுறைகள் இன்னும் வந்து சேரவில்லை என்றும் அதன் பிறகு மையை பெற்ற பிறகுதான் வைக்க முடியும் என்பதால் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மை வைக்கும் திட்டமானது இன்று செயல்படுத்தப்படவில்லை. நாம் இந்தியன் வங்கியினுடைய கிளை முன்பாக இருக்கிறோம். இந்த கிளையில் இன்றும் ஏராளமான பொதுமக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில் நிற்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதேபோன்று ரிசர்வ் வங்கி மற்றும் சென்னையில் உள்ள அனைத்து வங்கி கிளைகள் முன்பாகவும் இன்றைக்கும் அந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் பல இடங்களிலும் வரிசையில் காத்து இருக்கின்றனர். இன்றைக்கு அதாவது அந்த மை வைப்பது தொடர்பாக அதிகாரிகள் இன்றைக்குள் செயல்படுத்துவதற்கான திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர். இருப்பினும் மத்திய அரசினுடைய வழிமுறைகள், அதாவது ஒரு நபருக்கு எந்த விரலில் வைப்பது உள்ளிட்ட எந்த விரலில் வைப்பது, ஒரு முறை வைத்தால் அடுத்து எப்பொழுது அவர் பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளிட்ட முக்கியமான வழிமுறைகள் எதுவும் இன்னும் எங்களுக்கு கிடைக்காததால் அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த வழிமுறைகள் வந்த பிறகுதான் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி தெரிவித்திருப்பதில் ஒரு நபர் ஒரு முறை 4500 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த கடைசி அறிவிப்பு இருக்கிறது. அடுத்த இந்த மை வைக்கும் பொழுது எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கூடுதலான வழிமுறைகள் வந்த பிறகு நடைபெறும் என தெரிகிறது. இன்று மாலை அல்லது நாளை தான் அந்த மை வைப்பது நடைபெறும் எனவும் தற்போதைய சூழல் இருக்கின்றது. இன்று காலை வழக்கம் போல, அதாவது அந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுபவர்கள் மை வைக்காமலே வழக்கம் போல மாற்றி வருகின்றனர்.